நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் போன வாரத்திலிருந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ வெளிப்படுத்தின விசேஷத்திலே அந்த வெளிப்பாடு நடை என்ற நடையிலே வெளிப்படுத்தின விசேஷம் என்ன பண்ணப்பட்டிருக்குது, எழுதப்பட்டிருக்கிறது. இதில் தீர்க்க தரிசனமும் இருக்கிறது, அதே போல நிருபம் என்ற ஒரு நடையும் இதில் அடங்கி இருக்கிறது. நிருபம் என்று சொன்னால் லெட்டர். அப்போ இது ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஒரு லெட்டர் மாதிரி ஆரம்பிக்கிறது. 1வது அதிகாரம், 2வது அதிகாரம், 3வது அதிகாரம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னா லெட்டர் மாதிரி இருக்கும், ஒருத்தருக்கு எழுதப்பட வேண்டிய ஒரு கடிதம். 4வது அதிகாரத்திலிருந்து வெளிப்பாடு என்ற நடை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், வெளிப்பாடு அப்படின்னு சொல்லும்போது என்ன இருக்குது, அதில் அடையாளம், உருவகங்கள் இருக்கிறது. அந்த அடையாளங்கள், உருவகங்களை வைத்து அதில் இருக்கக்கூடிய அர்த்தங்களை நாம் என்ன பண்ண வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ இந்த 1ஆம் அதிகாரத்தில் கூட சில அடையாளங்கள் இருக்கும், அதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அது தொடர்ந்து நாம் படிக்கும்போது அநேக அடையாளங்களும் தொடர்ந்து என்ன பண்ணோம் வரும், அவைகளையும் நாம் என்ன பண்ண போகிறோம், படிக்க போகிறோம். இப்போ உங்களுக்கு இன்னும் எளிமையாக புரிஞ்சுக்கிற மாதிரி சில அடையாளங்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போது எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம், எலெக்ஷன் வரப்போகுது. இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் என்ன ஆகும், சென்ட்ரல் கவர்மெண்ட் எலெக்ஷன். அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் எலெக்ஷன் சம்பந்தமான காரியங்களை குறித்து நிறைய விஷயங்களை என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அரசியல் மாற்றங்கள் நிறைய என்ன ஆகிட்டு இருக்குது, ஏற்பட்டு கொண்டு வருகிறது. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் சில கட்சி விட்டு கட்சி என்ன பண்ணுறாங்க, தாவுவாங்க. அப்புறம் கட்சியில் நிறைய கூட்டணி முயற்சிகள் என்ன பண்ணும், நடக்கும். அப்புறம் கட்சி சின்னங்கள் என்ன பண்ணும், மாறும். சரி, இப்போது இவைகளை அடையாளமாக என்ன பண்ணுறாங்க, வைக்கிறாங்க. இது எதுக்கு அடையாளம் பாருங்க, டக்குன்னு சொல்கிறாங்க, இது எதுக்கு அடையாளம், காங்கிரஸ், இது சூரியன், இது ரெட்டையில, அப்புறம் இதுக்கு என்ன சொல்லுவாங்க, தாமரை. இதெல்லாம் என்னது, அடையாளம். இப்படி வச்சாலே என்ன தெரியுது, காங்கிரஸ் அப்படின்னு தெரியுது. அப்போ நம்ம ஓட்டு போடும்போது என்ன பண்ணுறோம், இந்த அடையாளங்களை பார்த்து என்ன பண்ணுறோம், ஓட்டு போடுறோம். அப்போ அந்த அடையாளம் இருக்கிறது, அதில் ஒரு அர்த்தம் அடங்கி இருக்கிறது. அது என்ன அர்த்தம், இது என்ன கட்சியினுடைய அடையாளம், இன்ன கட்சியினுடைய அடையாளம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். அதே மாதிரி தான் இப்போ வெளிப்படுத்தின விசேஷத்தில் அடையாளங்கள், உருவகங்கள் இருக்கிறது, அதில் நிறைய அர்த்தங்கள் என்ன பண்ணியிருக்கிறது, அடங்கி இருக்கிறது. அந்த அர்த்தங்களை நாம் என்ன பண்ணுகிறோம், புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. இப்போது 1000 வருஷம் கழிச்சு இப்படின்னா மக்கள் என்ன நினைப்பாங்க, அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வாழ்கிறவங்களுக்கு தான் இந்த அடையாளத்துடைய அர்த்தம் தெரியும். அதே மாதிரி தான் வெளிப்படுத்தின விசேஷம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க. இதில் எழுதப்பட்ட அடையாளங்கள் யாருக்கு தான் தெரியும், அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் அதனுடைய அர்த்தங்களை என்ன பண்ண முடியும், புரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. விளக்குதா நிறைய விஷயங்கள். ஸோ அதில் அந்த அடிப்படையில் தான் என்ன பண்ணுறோம், வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம், புரிந்து கொள்ள போகிறோம். இப்போ இதில் நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னா, ஒரு சில பகுதிகளை வசனமாக பார்க்க போகிறது கிடையாது. ஒரு சில பகுதிகளில் இருக்கக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன், இந்த பகுதியில் இதுதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கக்கூடிய அர்த்தத்தை மட்டும் உங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன், சொல்லுவேன். டைம் இருந்தால் வீட்டில் போய் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த பகுதிகளை என்ன பண்ணுங்கள், வாசிங்க. நான் சொன்ன அர்த்தத்தை அதோடு என்ன பண்ணுங்கள், ஒப்பிட்டு பாருங்கள். ஏன்னா அந்த வசனங்களெல்லாம் வாசித்தோன்னா நமக்கு டைம் என்ன ஆகிடும், ரொம்ப அதிலே போயிடும், வசனம் வாசிக்கிறதுலே போயிடும். அதனால் இப்போ முடிந்த அளவுக்கு சில வசனங்களை வாசித்து அதில் இருக்கக்கூடிய அர்த்தங்களை புரிந்து கொண்டு அதுக்கப்புறமா மொத்தமாக நாம் பார்த்து செல்ல போகிறோம். ஹல்லேலூயா. ஸோ அதனால் ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து என்ன பண்ணணும், வரணும். இல்லைன்னா யூடியூப் என்ன பண்ணணும், பார்க்கணும். எத்தனை பேர் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க? நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், அங்கே நம்பர் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் பண்ணாதவங்க என்ன பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தொடர் போதனை அதில் என்ன பண்ணும், வரும். ஹல்லேலூயா. சரி, இப்போது வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம்
9வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்க போகிறோம். 9வது வசனத்திலிருந்து வாசிங்க. 9லிருந்து. உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கு அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாயிருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்காலம் சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது, நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்த்தை, பிலதெல்பியா, லவோதிகேயா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. போதும். ஸோ இந்த இடத்துல 3 வசனங்களிலே யோவான் தனக்கு நேர்ந்த ஒரு காரியத்தை அவர் என்ன பண்ணுகிறார்? எழுதுகிறார். அதாவது யோவான் தன்னை பற்றியும் தனக்கு சில விஷயங்கள் சொல்லப்பட்டதை குறித்து இங்கே என்ன பண்ணுறாரு? சொல்கிறார். இப்போ இதில் அவர் முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. உங்கள் சகோதரன். ஹல்லேலூயா. யோவான் இந்த வசனத்தை அவர் எழுதும்போது எங்கே இருந்தார்னா எபேசு பட்டணத்தில் இருந்தார். ஆனால் இதெல்லாம் எங்கே நடந்தது? பத்மு என்ற தீவிலே நடந்த சம்பவங்கள், அங்கே அவருக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடுகள், இவைகளை மறுபடியும் எபேசுக்கு வந்து எபேசு என்ற பட்டணத்தில் இருக்கும்போது இவைகளை என்ன பண்ணுறாரு? அவர் எழுதுகிறார். அப்போ எழுதும்போது அவர் சொல்கிறாரு, நான் உங்கள் சகோதரன் என்று சொல்லி அந்த சபை மக்களுக்கு என்ன பண்ணுகிறார்? சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இப்போ இயேசு உடைய சீஷன் தான் யாரு? யாரு? யோவான். இப்போ மற்ற சபையில் இருக்கிறவங்களாம் யாரு? புதுசா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க? திருச்சபையிலே சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கும் யோவானுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குதா? என்ன வித்தியாசம் இருக்குது? யோவான் யார் கூட இருந்தவர்? இயேசு கூடவே இருந்தவர். இயேசு சாப்பிட்ட அதே தட்டில் என்ன பண்ணியிருப்பாரு? சாப்பிட்ருப்பாரு. இயேசு குடிச்ச அதே டம்ளரில் என்ன பண்ணியிருப்பாரு? குடிச்சிருப்பாரு. இயேசு பக்கத்திலே அவர் மேலே என்ன பண்ணியிருந்தாரு? சாஞ்சிருந்தவர். அப்படி சாஞ்சி இருக்கும்போது அவர் தாடியெல்லாம் என்ன பண்ணியிருப்பாரு? பிடிச்சி கையில் ஒரு சுற்றிருப்பார். தாடியை பிடிச்சி இழுத்துருப்பார், விளையாண்டுருப்பார், கிண்டல் பண்ணி விட்டுருப்பாரு. அந்த மாதிரிலாம் கூட இருந்தவர். ஆனால் இங்கே என்ன சொல்கிறார்னா, உங்கள் சகோதரன் அப்படின்னு சொல்கிறார். தன்னை அந்த சபையிலிருந்து ஏதோ இவரை தன்னை ஒரு பெரிய நபராக அவர் தன்னை என்ன பண்ணவில்லை? வேறு பிரித்து காண்பிக்கவில்லை. இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சபைகளிலே ஒரு சிலர் பெரிய போதகர்களாக இருப்பார்கள், அனுபவம் பெற்றவர்களாக இருப்பார்கள், வரம் பெற்றவர்களாக இருப்பார்கள், அநேக காரியங்களை செய்கிறவர்களாக இருப்பார்கள், சொத்தை வைத்திருக்கிறவர்களாக இருப்பார்கள். ஆனால் என்ன செய்கிறார்கள்னா, மற்ற ஜனங்களை விட தங்களை என்ன பண்ணுகிறார்கள்? வேறு பிரித்து காண்பிக்கிறார்கள். ஜனங்களோடு ஜனங்களாக தங்களை என்ன பண்ணுகிறதில்லை? அடையாளப்படுத்தி கொள்கிறதில்லை. மற்றவர்களை தங்களுக்கு சரிசமமாக என்ன பண்ணுவதில்லை? நினைப்பதில்லை. ஆனால் யோவான் எப்படி நினைக்கிறார் அப்படின்னா, நான் உங்களுடைய சகோதரன் என்று நினைக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ யோவான் கிட்ட இருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம்? நம்ம எத்தனை வருஷமாக சர்ச்சுக்கு வந்தாலும் சரி, நம்ம எவ்வளோ பெரிய ஒரு பாரம்பரிய குடும்பத்திலேருந்து வந்தாலும் சரி, இயேசு கூடவே டேபிளில் உட்காந்து ஆப்பம் சாப்பிட்டாலும் சரி. இன்றைக்கி அப்படி தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. இங்கே என்ன பண்ணாங்களாம்? ஒரு பாஸ்டர் சொல்கிறார், காலையில் யார் வருவார் அவங்க வீட்டுக்கு? இயேசு தேவதூதன்லாம் வருவாங்களாம். டேபிளில் என்ன வச்சுருப்பாங்களாம்? இயேசுவுக்கு ஒரு தட்டு, தேவதூதருக்கு ஒரு தட்டு, இவருக்கு ஒரு தட்டு. எல்லா தட்டுலையும் என்ன இருக்குமா? ஆப்பம். ஸோ இவர் ஆப்பம் சாப்பிடும்போது யாரும் ஆப்பம் சாப்பிடுவா? இயேசுவும் சாப்பிடுவாராம், தேவதூதரும் சாப்பிடுவாங்களாம். அந்த அளவுக்கு இவரும் யாரும் க்ளோஸு? இவரும் இயேசுவும் க்ளோஸு. தங்களை அப்படிலாம் அடையாளப்படுத்துகிறாங்க. சரி, ஓகே, நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி அனுபவம் இருக்கலாம். ஆனால் நீங்கள் எப்படி மற்றவங்களோட பழகுறீங்க? மற்றவர்களை உங்களோடு கூட பிறந்த ஒரு சகோதரரை போல, ஒரு சகோதரியை போல நீங்கள் நினைக்கிறீர்களா?
உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்றீங்களா? ஆனா இயேசு அப்படிதான் தன்னுடைய சீஷர்களோடு அவர் பழகினார். அதே புத்தி தான் யாருக்கு வந்துருச்சு? சீஷர்களுக்கு வந்துருச்சு. யோவானும் அதை தான் சொல்றாரு, நீங்கள் என்னுடைய சகோதரர்கள் சகோதரிகள், நான் உங்களுடைய சகோதரன். அல்லேலூயா. பாருங்க, உங்கள் சகோதரன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அப்புறம் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவானாகிய நான் அப்படின்றார். உடன் பங்காளி. நம்ம சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? அங்காளி பங்காளியா உறவு முறையில் சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் யாரு? எங்கள் பங்காளி. இப்போ சில நேரத்தில் இந்த ஊரை எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாருமே என்னவா இருப்பாங்க? ஏதோ ஒரு விதத்தில் என்னவா இருப்பாங்க? சொந்தங்களாக இருப்பார்கள். நான் கூட ஒரு சிலர்கிட்டலாம் பேசும்போது எப்படியோ பேசி வந்தால் அவங்க யாராக இருப்பாங்க? கடைசியில் ஏதோ ஒரு தூரத்து ஒரு சொந்தமாக இருப்பாங்க. ஆனாலும் நம்ம வேதத்தை வாசிக்கிறவங்க, வேதத்தை விசுவாசிக்கிறவங்களா இருந்தால் உண்மையாகவே நம்ம எல்லாம் யார் தான்? சொந்தக்காரங்க தான். ஏன்? எப்படி? இயேசுவோட பிள்ளைகள். ஓகே, அப்போ நீங்கள் எல்லாம் ஆதாமுடைய பேர பசங்க கிடையாதா? எல்லாரும் யார் தான்? ஆதாமுடைய பேர பசங்க தான். ஸோ ஆதாம் தாத்தா. நம்ம எல்லாருக்கும் யார் தான் தாத்தா? ஆதாம் தான் தாத்தானா நம்மெல்லாம் யார் தான்? எல்லாரும் யார் தான்? சொந்தக்காரங்க தான். அல்லேலூயா. அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் நம்மெல்லாம் யாராக இருக்கிறோம்? எல்லாம் ஒன்றாக இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ யோவான் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கு. நம்ம ஏற்கனவே உபத்திரம் எப்படிலாம் வரும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? மெசேஜ் கேட்டிருக்கிறோம். ரெண்டு விதத்தில் உபத்திரம் வருது. ஒன்று, நீதியாக நடக்கும்போது என்ன வருது? உபத்திரம் வருது. இன்னொன்று, இயேசுவுக்காக வாழும்போது நமக்கு என்ன வருது? உபத்திரம் வருது. இப்போ யோவான் சொல்றாரு, இப்போ வரக்கூடிய உபத்திரவம் யார் நிமித்தம் வருகிறது? இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிறது. யாருக்கு? யோவானுக்கு மட்டுமா வருது? இல்லை, எபேசு பட்டணத்தில் இருக்கிற சபை மக்களுக்கு வருது. மற்ற 7 சபை, மற்ற 6 சபையில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா சபை மக்களுக்கும் என்ன வருது? உபத்திரம் வருது. யார் நிமித்தம்? இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம். அப்புறம் சொல்றாரு, அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும். இப்போ ராஜ்யம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் 2 ராஜ்யம் இருக்குது. ஒரு ராஜ்யம் என்ன ராஜ்யம்? தேவ ராஜ்யம். இன்னொரு ராஜ்யம் எந்த ராஜ்யம்? பிசாசின் ராஜ்யம், உலக ராஜ்யம். இப்போ நம்மெல்லாம் எந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம்? தேவ ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவ ராஜ்யத்தில் அரோமா ஆஃப் கிரைஸ்ட் என்ற சர்ச்சில் இருக்கிறோம். இப்போ இன்னொரு சபையில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? தேவ ராஜ்யத்தில் இன்னொரு சபையில் இருக்கிறாங்க. தேவராஜ்யத்தில் அங்கே ஒரு சபையில் இருக்கிறாங்க. தேவராஜ்யத்தில் இங்கே ஒரு சபையில் இருக்கிறாங்க. ஆக மொத்தம் நம்ம எல்லாரும் எந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம்? தேவ ராஜ்யத்தில் இருக்கிறோம். நமக்கெல்லாம் யார் ஆண்டவர்? இயேசு தான் ஆண்டவர். ஹல்லேலூயா. மனப்பான்மை மாறணும். என்ன மனப்பான்மை மாறணும்? இங்கே இருக்கிற இயேசு வேற, அங்கே இருக்கிற இயேசு வேற. இங்கே இருக்கிற ஆவியானவர் வேற, அங்கே இருக்கிற ஆவியானவர் வேற. அப்படிலாம் கிடையாது. தேவ ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய எல்லா சபையில் இருக்கிற இயேசு ஒருவரே. தேவ ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய எல்லா சபையில் இருக்கிற ஆவியானவர் ஒருவரே. தேவ ராஜ்யத்தில் இருக்கிற எல்லா சபைகளிலும் இருக்கிற பிதா ஒருவரே. ஹல்லேலூயா. இங்க உங்களுக்கு அற்புதம் நடக்கலாம், அங்க போனாலும் உங்களுக்கு என்ன நடக்காது? அற்புதம் நடக்காது. எங்க இருக்கிறீங்களோ அங்கதான் உங்களுக்கு என்ன உண்டு? அற்புதம் உண்டு. எங்க இருக்கிறீங்களோ அங்கதான் உங்களுக்கு விடுதலை உண்டு. எங்க இருக்கிறீங்களோ அங்கதான் உங்களுக்கு வேத வசன உபதேச போதனைகள் உண்டு. ஹல்லேலூயா. அப்போ அவர் சொல்றாரு, அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் என்னவா? உடன் பங்காளி. ஏன் அவருடைய பொறுமைன்றாரு? பொறுமையா நடக்கிறதெல்லாம் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பொறுமை அப்படின்னு சொல்லும்போது, அவர் இந்த உலகத்தை படைத்த நாளில் இருந்து ஆண்டவர் நீடிய பொறுமை உள்ளவராக என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்?
இங்கே நடந்து கொண்டிருக்கிறதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். அதற்கு அவர் என்ன பண்ண போகிறார்? ஒரு நாள் நீதியை, நியாயத்தை அவர் என்ன பண்ண போகிறார்? வழங்க போகிறார். அந்த பொறுமையிலே நாம் என்னவா இருக்கிறோம்? உடன் பங்காளிகளாக இருக்கிறோம். நாமும் நமக்கு வரக்கூடிய உபத்திரவத்தில் எப்படி இருக்க வேண்டும்? பொறுமையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவருடைய நீதி, நியாயம் என்ன பண்ண போகிறது? ஒரு நாள் வெளிப்பட போகிறது. ஹல்லேலூயா. ஸோ இவர் என்ன சொல்றாரு? நான் உங்கள் சகோதரன், இங்கே வரக்கூடிய உபத்திரவம், தேவ ராஜ்யம், தேவனுடைய பொறுமை, இவை எல்லாவற்றுக்கும் நான் என்னவா இருக்கிறேன்? உங்களோடு கூட உடன் பங்காளியா இருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களோட சேர்ந்து நானும் உபத்திரவத்தை என்ன பண்றேன்? சகிக்கிறேன். உங்களோட சேர்ந்து நானும் தேவ ராஜ்யத்தில் எனக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள், ஆசீர்வாதங்களை என்ன பண்ணுகிறேன்? சுதந்திரிக்கிறேன். உங்களோடு கூட சேர்ந்து அந்த உபத்திரவத்தில் எப்படி இருக்கிறேன்? பொறுமையாக நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ அவர் சொல்றது என்னன்னா, நான் இயேசு கூட இருந்தவர். ஒருவேளை நீங்கள் இயேசு கண்ணால் கூட என்ன பண்ண மாட்டிருக்கீங்க? பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் நான் உங்களோடு கூட சேர்ந்து எல்லாவற்றிலும் நான் என்ன பண்ணுகிறேன்? பங்கு பெறுகிறேன். நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து எல்லாவற்றிலும் என்ன பண்ணுகிறீர்கள்? பங்கு பெறுகிறீர்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்புறம் வாசிங்க. யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும். எதை நிமித்தம்? தேவ வசனத்தின் நிமித்தம். அப்புறம் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தம் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். அப்போ பத்மு என்ற தீவிலே யோவான் இருப்பதற்கு காரணம் என்ன? ரெண்டு காரணம். ஒன்று என்னது? தேவ வசனம். தேவ வசனத்தை நீங்கள் போதித்தால், தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் நீங்க என்ன பண்ணப்படுவீங்க? உபத்திரவப்படுவீங்க, நாடு கடத்தப்படுவீங்க. இப்போ யோவான் என்ன பண்ணப்பட்டார்? நாடு கடத்தப்பட்டார். பத்மு என்ற தீவில் கொண்டு போய் என்ன வச்சுட்டாங்க. எத்தனை பேர் அந்தமானுக்கு போயிருக்கிறீங்க? அந்தமானில் போர்ட் பிளேர் என்ற இடத்துல ஒரு பெரிய ஜெயில் ஒன்று இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? வெள்ளைக்காரங்க காலத்தில் இங்கே இந்தியாவில், தமிழ்நாட்டில் யாரெல்லாம் குற்றவாளிகள், பயங்கரமான குற்றவாளிகள், அதுவும் குறிப்பாக சுதந்திர போராட்டத்தில் ரொம்ப தீவிரமாக இருக்கிறவங்களாம் என்ன பண்ணிடுவாங்க? இங்கேருந்து கொண்டு போய் எங்கே போட்டுருவாங்க? அந்தமான் தீவில் அடைச்சி இருக்கிற அந்த ஜெயிலில் என்ன பண்ணிடுவாங்க? அடைச்சி வச்சுருவாங்க. அந்த ஜெயிலுக்கு போனவங்க நிறைய பேர் உயிரோடு என்ன பண்ணல, திரும்பி வந்ததே இல்லை. சுதந்திரத்துக்கு அப்புறமா ஒரு சிலர் என்ன ஆகினாங்க? விடுதலை ஆக்கப்பட்டு அங்கேருந்து என்ன பண்ணாங்க? வந்தாங்க. நிறைய பேர் அந்தமான் தீவில் என்ன ஆயிட்டாங்க? செட்டில் ஆயிட்டாங்க. இது எதுக்கு? இந்தியாவில் நிறைய ஜெயில் இருக்குது, தமிழ்நாட்டிலேயும் நிறைய ஜெயில் இருக்குது. ஆனாலும் சில முக்கியமானவர்களை இங்கே என்ன பண்ண முடியாது? வைக்க முடியாது. அவர்கள் என்ன பண்ண வேண்டும்? இந்த நாட்டிலேருந்து என்ன பண்ணணும்? வேற ஒரு ஊருக்கு கொண்டு போய் அங்கே வைத்து அவர்கள் என்ன பண்ணணும்? சித்திரவதை பண்ணணும். இல்லை கொன்னுட்டா கூட யாருக்கும் என்ன பண்ணாது? தெரியாது. அவங்க அங்கேருந்து தப்பிச்சும் என்ன பண்ண முடியாது? வர முடியாது. அப்படின்ற நிலையினால அப்படி கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க? ஆங்கிலேயர்கள் வைத்தார்கள். இது எப்போத்துலேருந்தே இருக்குது? ரோமர்களுடைய ஆட்சி காலத்திலேருந்தே இருக்குது. அது மாதிரி தான் இயேசு கிறிஸ்துவுடைய வசனத்தின் நிமித்தம், சாட்சியின் நிமித்தம் யோவானை கொண்டு போய் எங்கே வச்சுட்டாங்க? பத்மு என்ற தீவில் வச்சுட்டாங்க. இப்போ வாங்க, இயேசு கிறிஸ்துவுடைய வசனத்தின் நிமித்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு சொன்ன கட்டளைகளை கை கொண்டதின் நிமித்தம் என்ற அர்த்தம். அல்லேலூயா. இயேசு என்ன கட்டளை கொடுக்கிறார்? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் என்ன பண்ணுங்கள்? அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு என்ன பண்ணுங்கள்? உபதேசம். இந்த கட்டளையை இந்த சீஷர்கள் என்ன பண்ணாங்க? செய்தார்கள், நிறைவேற்றினார்கள். அதனால் இவர்கள் எங்க போனார்கள்? சிறைச்சாலைகளுக்கு போனார்கள். இன்னைக்கு அதை நாம் நிறைவேற்றுகிறோமா? இயேசு கொடுத்த கட்டளைகள், அவர் இதை மட்டும் கட்டளையாக கொடுக்கல, நிறைய காரியங்களை சொன்னார். ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், என் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள்.
இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இயேசு என்ன பண்ணியிருக்கிறாரு? கட்டளைகளாக போதனைகளாக கொடுத்திருக்கிறார். அதை நாம் கை கொள்ளுகிறோமா? அதை கை கொள்வது நிமித்தம் நமக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள், உபத்திரவங்கள் வருகிறதா? வந்தா என்ன பண்ணணும்? சந்தோஷப்படணும். ஹல்லேலூயா. நான் இயேசுவுக்காக வாழ்கிறேன், இயேசுவுக்காக வாழ்கிற நிமித்தம் எனக்கு என்ன வருது? கஷ்டம் வருது, துன்பம் வருது, வேதனை வருது, சந்தோஷம். ஹல்லேலூயா. அது என்னது? தேவ வசனத்தின் நிமித்தம். ஸோ வசனத்திற்கு கீழ்ப்படியணும், வசனத்தின்படி வாழணும். அப்படி வாழும்போது நமக்கு என்ன வரும்? உபத்திரம். அடுத்தது தேவ வசனத்தை குறித்த இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சி. அப்போஸ்தலர் 1:8 இயேசு சொல்றார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தம் எனக்கு என்னவா இருப்பீங்க? சாட்சியா இருப்பீங்க. அதாவது எருசலேம் என்பது யூதேயாவில் இருக்கக்கூடிய தலைநகரம் எருசலேம். யூதேயாவுக்கு பக்கத்து ஊர் தான் என்னது? சமாரியா. சமாரியாவிலேருந்து வெளியே தான் மற்ற ஊர்களுக்கு என்ன பண்ணுறது? போகிறது. அப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருடைய மனநிலை எப்படி இருந்தது அப்படின்னா, பூமி தட்டை. பூமி எப்படி இருக்குதா? தட்டையா இருக்குது. அப்போ நீங்க பூமியின் கடைசி பரியந்தம் வந்துட்டீங்கன்னா இங்க என்ன பண்ணிடுவீங்க? கீழே விழுந்துருவீங்க. இதுதான் யாருடைய கண்ணோட்டம்? 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்களுடைய கண்ணோட்டம். அப்போ பூமியின் கடைசி பரியந்தம் நான் இயேசு என்ன சொல்ல வராரு? அந்த தட்டை முடிகிற வரைக்கும் நீ இப்போ என்ன பண்ணணும்? சாட்சி சொல்லணும், அறிவிக்கணும் அப்படின்னு சொல்றார். இயேசுவுக்கு பூமி உருண்டைன்னு தெரியாதா? தெரியும். ஆனாலும் அவங்க எப்படி பூமியை புரிஞ்சு வச்சிருக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு என்ன பண்றாரு? சொல்றார். பூமியின் கடைசி பரியந்தம் என்ன பண்ணுங்க, நீங்க எனக்கு சாட்சியா இருங்க. சாட்சியா இருங்கன்னா என்ன சொல்ல வராரு? நான் பஸ்ஸில் போனேன், காசு தொலைஞ்சு போச்சு, கர்த்தர் அற்புதமாக எனக்கு அற்புதம் செஞ்சார், அந்த சாட்சியா? கிடையாது. சாட்சியா இருப்பீர்கள்னா என்ன சொல்ல வராரு? நீங்கள் என்னை பார்த்திருக்கிறீர்கள், நான் பேசினதை கேட்டிருக்கிறீர்கள், என்னை கடவுள் என்று விசுவாசிக்கிறீர்கள். இதற்கு நீங்கள் என்னவா இருக்கணும்? சாட்சியா இருக்கணும். அல்லேலூயா. இப்போ இந்த சீஷர்கள்லாம் இயேசுவை பார்த்ததை, இயேசு பேசினதை, இயேசு சிலுவையில் அறையப்பட்டதை, இயேசு உயிரோடு எழுந்து வந்ததை எல்லாத்தையும் கண்ணால் பார்த்தவங்க இதை போய் எல்லாருக்கும் என்ன பண்ணுறாங்க? சொல்கிறாங்க. எது வரைக்கும் சொல்கிறாங்க? உயிர் போகிற வரைக்கும் சொல்கிறாங்க. உயிரே போனாலும் இதுதான் உண்மை என்று என்ன பண்ணுறாங்க? சொல்கிறாங்க. அல்லேலூயா. இப்போ நீங்கள் எப்படி இயேசுவுக்கு சாட்சியாக இருப்பது? பைபிளை படிக்கணும். பைபிளை படித்து இந்த பைபிளில் இருக்கிறதெல்லாம் என்னது? உண்மை என்று எல்லாருக்கும் போய் என்ன பண்ணணும்? சொல்லணும். அதுதான் சாட்சி. அல்லேலூயா. என் உயிரே போனாலும் இந்த பைபிளில் இருக்கிறது தான் உண்மை. இதற்காக நான் என் உயிரை கூட உருறதுக்கு என்னவா இருக்கிறேன்? ரெடியாக இருக்கிறேன். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தது உண்மை. இயேசு கடவுள் என்பது உண்மை. இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார் என்பது உண்மை. அவர் மறுபடியும் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார் என்பது உண்மை. இதற்கு நான் என்னவா இருக்கிறேன்? சாட்சியாக இருக்கிறேன். அல்லேலூயா. நான் இதை கண்ணால் பார்க்கல, ஆனால் என்ன பண்ணுறேன்? வேதத்தில் வாசித்து தெரிந்து கொண்டிருக்கிறேன். இதுதான் உண்மை. அல்லேலூயா. மறுபடியும் இந்த உண்மையை ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ யோவான் சொல்றாரு, நான் தேவ வசனத்தின் நிமித்தம், இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தம் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்காலம் போன்ற ஒரு பெரிதான சத்தத்தை என்ன பண்ணேன்? கேட்டேன். என்ன சத்தம்? எக்கால சத்தம் இல்லை. நல்லா பாருங்க, மறுபடியும் வாசிங்க. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானே, அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற. என்னது? வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வாசிக்கணும். எக்கால சத்தம்லாம் கேட்கல. என்ன சத்தம் கேட்டுச்சு? எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது நான் அல்பாவும் ஒமேகாவும். அப்போ அந்த சத்தம் என்ன சொல்லுது? நான்
அல்பா ஒமேகா. அல்பானா என்னது? திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வாவா? சொல்லுங்க. நிறைய பேருக்கு இதுதான் புரியல. என்ன பைபிளில் அல்வாலாம் எழுதியிருக்கு தெரியுமா அப்படின்வாங்க. அப்போ ஒமேகானா என்னது? அது நாகர்கோயிலில் இருக்கிற அல்வா. திருநெல்வேலிக்கு அல்வா பேர் என்னது? அல்பா. ஒமேகானா என்னது? நாகர்கோயிலில் கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்வீட் பேர் தான் என்னது? ஒமேகா. இல்லை, இது என்னன்னா கிரேக்க எழுத்தில் இருக்கக்கூடிய முதல் எழுத்து, கடைசி எழுத்து. கிரேக்க எழுத்தில் முதல் எழுத்து என்னது? ஆல்ஃபா. ஆல்ஃபான்னு சொல்லுவாங்க. அதை தமிழில் என்னன்னு மாற்றிட்டாங்க? அல்பா. கிரேக்க எழுத்தில் கடைசி எழுத்து பேர் என்னது? ஒமேகா. அதை அப்படியே ஒமேகான்னு என்ன பண்ணிட்டாங்க? போட்டுட்டாங்க. இப்போ நம்ம தமிழ் எழுத்தில் எது முதல் எழுத்து? ஆ. கடைசி எழுத்து என்னது? அக்கு. அப்போ எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கணும்? ஆவண்ணாவாகவும் அக்கண்ணாவாகவும் இருக்கிறாருன்னா நமக்கு என்ன பண்ணும்? புரியும். இங்கிலீஷில் எப்படி போட்டிருக்கணும்? ஹீஸ் ஏ அண்ட் ஹீஸ் இசட் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தா நமக்கு என்ன பண்ணும்? புரியும். ஸோ அதனால் இதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணவங்க எப்படி மாற்றிட்டாங்க? அல்பா ஒமேகான்னு போட்டாங்க. அதை விளக்கமாக யோவான் சொல்கிறாரு. எப்படி விளக்கமாக சொல்கிறாரு? அந்த வார்த்தையே என்ன சொல்லுது? நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவரும். அப்படின்னா என்னது? பிகினிங் அண்ட் எண்ட். முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். அப்புறம் நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்த்தை, பிலதெல்பியா, லவோதிகேயா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. அப்போ இவருக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கிறார் ஆண்டவர். என்ன அசைன்மெண்ட்? இப்போ உனக்கு நான் உன்னை என்ன பண்ண போறேன்? சொல்ல போறேன். அதை நீ என்ன பண்ணு? எழுதி இந்த 7 சபைகளுக்கு என்ன பண்ணு? அனுப்பு. யோவான் அதை செஞ்சாரா? செஞ்சார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு சில காரியங்களை செய்ய சொல்வார். அதை நீங்க என்ன பண்ணணும்? செய்யணும். அல்லேலூயா. செய்யறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களா? நான் சொன்னேன் போன வாட்டி, ஆண்டவர் என்ன கொடுக்க சொன்னார்? டையை கொடுத்துருன்னாரு. என்னால் கொடுக்க முடியல, ஆனாலும் என்ன பண்ணேன்? கொடுத்தேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? செய்ய சொல்லியிருக்கிறாரு. அதெல்லாம் சொன்ன உடனே நாங்கள் என்ன பண்ணுவோம்? செய்வோம். கொஞ்சம் விட்டுட்டிங்கன்னா என்ன ஆகிடும்? உங்கள் மனசு மாறிடும். அதனால் ஆண்டவர் செய்ய சொல்கிறத உடனே என்ன பண்ணணும்? செய்யணும். யோவான் அதை என்ன பண்ணுறாரு? செய்கிறார். அப்போ ஆண்டவர் செய்ய சொல்லும்போது அவர் ஒரு விஷயத்தை சொல்லி செய்ய சொல்கிறார். இப்போ இந்த 11வது வசனத்தை வாசிங்க. அது நான் அல்பாவும் ஒமேகா முந்தினவரும் பிந்தினவர் என்று அந்த வார்த்தை என்ன பண்ணுது? சொல்லுது. இதே வார்த்தை 8வது வசனத்திலும் இருக்குது. நம்ம போன வாரம் பார்க்கும்போது அந்த 8வது வசனத்தை பார்க்கல. அந்த 8வது வசனத்தை வாசிப்போம். இருக்கிறவர் இருந்தவர் வருகிறவர். அப்போ இப்ப இருக்கிறவர் நிகழ்காலம், இருந்தவர் கடந்த காலம், அப்புறம் வருகிறவர் என்னது? எதிர்காலம். இப்போ இவர் எந்தெந்த காலத்துலலாம் இருக்கிறாரு? நம்ம இப்போ எந்த காலத்தில் இருக்கிறோம்? நிகழ்காலத்தில் இருக்கிறோம். சிலர் நிகழ்காலத்தில் இருக்க மாட்டாங்க. எதில் இருப்பாங்க? கடந்த காலத்திலேயே இருப்பாங்க. இப்படி நடந்தது, அப்படி நடந்தது, அங்கே இப்படி ஆச்சு, இங்கே இப்படி, மண்டை ஃபுல்லாக எது தான் ஓடிட்டு இருக்கோம்? கடந்த காலம். சிலருக்கு என்ன காலம் நடக்கும்? எதிர்காலம் தான் ஓடிட்டு இருக்கோம். நான் பென்ஸ் காரில் போகிறேன், நான் அந்த ஃப்ளைட்டில் ஏறி போகிறேன், நான் இந்த பில்டிங்கில் போய் வேலை செய்ய போகிறேன், நான் அந்த ஊருக்கு போகிறேன், இந்த ஊருக்கு போகிறேன். ஃபுல்லாக எதிர்காலம் தான். ஸோ 2 கூட்டம் எப்போவுமே என்ன காலத்தில் இருக்கும்? கடந்த காலத்தில் இருக்கும். இன்னொரு கூட்டம் எப்படி தான் இருக்கும்? எதிர்காலத்தில் இருக்கும். ஒரே ஒரு கூட்டம் தான் எதில் இருக்கும்? நிகழ்காலத்தில் இருக்கும். இப்போ என்ன நடக்க போகுது? இப்போ என்ன செய்யணும்? இதை எப்படி செய்யணும்? நிகழ்காலத்தில் இருப்பது. இப்போ நம்ம நிகழ்காலத்தில் இருக்கிறோமா, எதிர்காலத்தில் இருக்கிறோமா, கடந்த காலத்தில் இருக்கிறோமா? எத்தனை பேர்லாம் கடந்த காலத்தில் இருக்கிறீங்க? எல்லாரும் எங்கே வாங்க? நிகழ்காலத்துக்கு வாங்க. எத்தனை பேர்லாம் எதிர்காலத்தில் இருக்கிறீங்க? எல்லாரும் எங்கே வாங்க? நிகழ்காலத்துக்கு வாங்க. ஆனால் ஆண்டவர் எப்படி இருப்பார்?
அவர் கடங்காலத்திலையும் இருப்பார், நிகழ்காலத்திலையும் இருப்பார், எதிர்காலத்திலையும் இருப்பார். ஹல்லேலூயா. இது ஏன் சொல்ல வரேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். சொல்லிட்டு இருக்கிறவருமாகிய இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். இவர் யாரு? கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தில் இருக்கிறவர். இவர் அல்பா ஒமேகா, ஆதி அந்தம். அப்புறம் 11வது வருஷத்தில் சொல்றாரு முந்தினவர் பிந்தினவர். அப்போ இவர் என்ன சொல்ல வர்றார்னா, யோவான் நான் யார் தெரியுமா? நான் எல்லாத்தையும் தெரிஞ்சவர், எனக்கு எல்லாமே தெரியும், ஏற்கனவே நடந்ததும் தெரியும், இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது தெரியும், இனிமேல் நடக்க போகிறதும் தெரியும். எல்லாம் தெரிஞ்ச நான் உனக்கு சொல்கிறேன், இதை எழுதி யாருக்கு கொடு? தேவ ஜனங்களுக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு இதை என்ன பண்ணு? கொடு. இப்போ இதெல்லாம் எழுதி யோவான் அவங்களுக்கு கொடுக்கும்போது இதை பெற்றுக்கொள்கிற சபை மக்கள் அவங்க எந்த நிலையில் இருக்கிறாங்க? நிகழ்காலத்தில் ஒரு பெரிய கஷ்டத்தில், ஒரு உபத்திரவத்தில், ஒரு வேதனையில் அவங்க போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. உபத்திரவம், ரோம சாம்ராஜ்யம், ரோம ராஜாக்கள் அவங்கள என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? உபத்திரவப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்க நிகழ்காலத்தில் பெரிய போராட்டத்தில் இருக்கிறாங்க. கடந்த காலங்களில் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் செத்து போயிட்டாங்க. எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது தெரியாது. அப்போ இவங்களுக்கு யோவான் மூலமாக ஒரு வார்த்தை வருகிறது. யார்கிட்ட இருந்து வருகிறது? எல்லாத்தையும் தெரிஞ்சவர்கிட்ட இருந்து வருது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை சாதாரண வார்த்தை கிடையாது. எல்லாம் கடந்ததும் தெரியும், இப்போ நடக்கிறதும் அவருக்கு தெரியும், இனிமேல் நடக்க போகிறதும் அவருக்கு தெரியும். அவர் யோவான் மூலமாக ஏதோ நமக்கு என்ன பண்ணுறாரு? சொல்கிறாரு. இதை காது கொடுத்து என்ன பண்ணணும்? கேட்கணும். ஹல்லேலூயா. அடுத்தது 12வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்கு. என்ன இருக்குதாங்க? 7 பொன் குத்து விளக்கு. இப்போ குத்து விளக்குன்னு உடனே நம்ம மைண்ட் எங்க போகுது? நம்ம ஊர் குத்து விளக்குக்கு போயிடும். இப்போ நீங்கள் யூதர்களுடைய குத்து விளக்கு எப்படி இருக்கும்னா, அதுக்கு இப்படி வளைஞ்சு வளைஞ்சு இருக்கும், நடுவில் ஒரு இருக்கும், மொத்தம் 7 இதில் அது என்ன பண்ணும்? விளக்கு எரியும். அது என்னது? அதுக்கு பேர் தான் என்னது? குத்து விளக்கு. நம்ம குத்து விளக்கில் 5 திரி வச்சுருப்போம். அதில் மேலே என்ன இருக்கும்? ஒரு மயில் மாதிரி, சிலுவை மாதிரிலாம் என்ன பண்ணியிருக்கோம்? சென்டரில் ஒன்று இருக்கும். அதை சுற்றி ஒரு தட்டு மாதிரி இருக்கும். அதில் திரி 5 திரி, 7 திரி, இல்லை 3 திரி அந்த மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க? வச்சு அதில் எரிய வைப்பாங்க. அதுதான் நம்ம ஒரு குத்து விளக்கு. சரி, அப்போது இப்போ இவரை சத்தம் கேட்குது, திரும்பி பார்க்கணும்னு என்ன பண்ணுறாரு? திரும்புகிறார். திரும்பும்போது என்ன பார்க்குறாரு? 7 பொன். சாதாரண குத்து விளக்கு கிடையாது. என்ன குத்து விளக்கு? பொன், தங்கத்தால் செய்தப்பட்ட குத்து விளக்கு. இப்போ பொதுவாக குத்து விளக்கு எதில் நம்ம ஊரில் செய்கிறாங்க? பித்தளை. அதை கூட சிலர் கஷ்டத்தில் என்ன பண்ணுறாங்க? அடமானம் வைக்கிறாங்க, அல்லது விற்று அதில் காசை வாங்கி என்ன பண்ணுறாங்க? நெருக்கத்தில் அதெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் யார் வீட்லையாவது தங்கத்தில் குத்து விளக்கு வச்சுருக்கிறீங்களா? ஒருவேளை பெரிய பெரிய அரசியல்வாதிகள் வீட்டில் என்ன பண்ணலாம்? இருக்கலாம். அது ரகசியத்தை என்ன பண்ண மாட்டாங்க? சொல்ல மாட்டாங்க. ஆனால் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? தங்கமும் பித்தளையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அதில் தங்கம் கோட்டிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இங்கே யோவான் பார்க்குறது என்ன? குத்து விளக்கில் பார்க்குறாரு தங்கம், பொன். இப்போ உலகத்தில் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எது ரொம்ப காஸ்ட்லி? இரும்பா, பித்தளையா, வெள்ளியா, தங்கமா? தங்கம். நீ கல்லெல்லாம் விட்டுருங்க, வைரம் அது இதெல்லாம் விட்டுருங்க. நான் அது சொல்கிறேன், அந்த இப்போ இரும்புக்கு உலோகங்கள் அப்படின்ற லிஸ்ட்டில் என்னெல்லாம் இருக்குது? இரும்பு, வெள்ளி, பிரான்ஸு, ஸ்டீலு, என்னென்னமோ இருக்குது. அதில் எது தான் விலை ஜாஸ்தி? தங்கம் தான் விலை ஜாஸ்தி. இப்போது அந்த காலத்தில் என்ன தான்? தங்கம் தான். ஏன்னா தங்கம் கிடைக்கிறது ரொம்ப
ரேரு. அதை போய் நீங்கள் தோண்டி கிண்டிலாம் என்ன பண்ணணும், கண்டுபிடிச்சி எடுக்கணும். அது கிடைச்சாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்ன பண்ணணும் கிடைக்கும். அமெரிக்காவிலலாம் சில ஆற்று ஓரத்துலலாம் என்ன கிடைக்குமா, தங்கம், குட்டி குட்டியாக தங்கம் கிடைக்கும். அதை போய் நிறைய பேர் அதை எடுத்து ஜலிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பொறுக்கி பொறுக்கி அதெல்லாம் உருக்கி தங்கமாக மாற்றுவாங்க. அந்த மாதிரி நம்ம ஊரில் ஆறுலாம் இருந்தால் என்ன ஆகும், நம்மளாம் எங்கே இருப்போம், அந்த ஆற்று ஓரத்தில் தான் இருப்போம் ராவும் பகலும். சரி, அப்போது இவர் எந்த விளக்கு பார்க்குறாரு, பொன் குத்து, ஒரு நல்ல காஸ்ட்லியான ஒரு மெட்டலில் செய்யப்பட்ட ஒரு குத்து விளக்கை இவர் பார்க்குறார். சரி, அப்புறம் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே, அந்த 7 குத்து விளக்கின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். அங்க ஒரு மனுஷனை போல ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்காராம், நடந்து கொண்டிருக்கிறார். எதுக்கு மத்தியில, அந்த பொன் குத்து விளக்கு. அந்த குத்து விளக்கு எத்தனை இருந்தது, 7 இருந்தது. அந்த 7 குத்து விளக்கு மத்தியில ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்காராம், அங்கே இங்கேயுமா என்ன பண்ணிட்டு இருக்காரு, நடந்துகிட்டு இருக்கார். ஓகேவா? ஸோ இப்போ இது எதை பற்றி பேசுது, முதல்ல யோவான், அப்புறம் ஆண்டவரை பற்றி பார்த்தோம், அப்புறம் இப்போ யாரு, 7 குத்து விளக்கு பற்றி பார்க்குறோம். சரி, அப்புறம் என்ன நடக்குது, அவருடைய சிரசும் மயிரும், அவரை பற்றி ஒரு வர்ணனை, அவர் சிரசும் மயிரும் எப்படி இருக்குதான், வெண்பஞ்சை போலவும், ஏன் முடி மாதிரி இருக்குது, வெண் பஞ்சை போல என்ன பண்ணுகிறதா இருக்குது, உறைந்த மழையை போலவும். உறைந்த மழைனா என்னது, பனிக்கட்டி. தண்ணி உறைஞ்சுனா எப்படி இருக்கும், கட்டி, அதுதான் அந்த பனி மாதிரி என்ன பண்ணுது, ஐஸ் கட்டி மாதிரி வெள்ளையா இருக்குது, வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல எப்படி இருக்குதா, அக்னி ஜுவாலையை போல் இருக்கிறது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போலிருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போலிருந்தது. இப்போ இவருடைய சத்தம் எப்படி இருக்குதா, பெருவெள்ள இரைச்சம். இதுக்கு முன்னாடி வந்த சத்தம் எப்படி இருக்குதா, எக்காலத்தை போன்ற. இவருடைய சத்தம் என்னது, பெருவெள்ள வெள்ளம். ஒரு பெரிய வெள்ளம் வந்தா எப்படி இருக்கும் சத்தம், அந்த மாதிரி ஒரு இரைச்சல் போல இவருடைய சத்தம் இருக்குது. இவருடைய இதெல்லாம் வர்ணனை யாரை பற்றி, இந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பான ஒருத்தர் நடந்துட்டு இருக்கார் இல்லையா, அவரை பற்றிய வர்ணனை இது. இந்த 7 சபையை பற்றி பார்க்கும் போது இதெல்லாம் நம்ம பார்ப்போம். அவருடைய கண்கள் எப்படி இருந்தது, அவருடைய சத்தம் எப்படி இருந்தது, அவருடைய கால் எப்படி இருந்தது, அவருடைய தலை எப்படி இருந்தது, இதெல்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா. இதை பற்றி அந்த 7 சபையை பார்க்கும்போது இதை பற்றி என்ன தான் காரியம்லாம் என்ன பண்ணுவோம் பார்க்கலாம். இது அதனால் இதில் நான் ரொம்ப டீட்டெயிலாக போக போகிறதில்ல, சுருக்கமாக சொல்லிடுறேன். சத்தம் இரைச்சலை போல இருந்தது. அப்புறம் தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி என்ன வச்சிருந்தாராம், கையில வலது கரத்துல என்ன இருந்ததா, 7 நட்சத்திரம் இருந்தது. அப்புறம் அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருகுள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போலிருந்தது. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன். நீ கண்டவைகளை இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது. ஓகே, சரி. இப்போ இங்கே மறுபடியும் ஆண்டவர் தன்னை பற்றி என்ன பண்ணுகிறார் சொல்றார். இந்த இடத்துல பாருங்க, மறுபடியும் அதே விஷயம் வருது, நான் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். இப்போ கூட இதோட சேர்ந்து இன்னொரு விஷயத்தை சேர்க்கிறாரு. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், இந்த எழுத்து நடையில் என்ன வரும், சொன்னதையே என்ன பண்ணுவாங்க, திரும்ப திரும்ப சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்சம் கூடுதல் தகவலோட என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. இப்போ இதில் இருக்க கூடுதல் தகவல் என்ன, உயிர் உள்ளவருமாய் இருக்கிறேன். அப்புறம் மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன். இப்போ இங்க என்ன சொல்ல வராரு, எனக்கும் என்ன சம்பவித்தது, மரணம் சம்பவித்தது. ஆனால் நான் எப்படி இருக்கிறேன், இப்போ
உயிரோடு இருக்கிறேன். இப்போ மட்டும் உயிரோடு இல்லை, இனிமேலும் என்ன பண்ணுவேன்? சதா காலங்களிலும் என்ன பண்ணுவேன்? உயிரோடு இருப்பேன். அது மட்டுமல்ல, வேற என்ன இருக்குது என்கிட்ட? ஒரு திறவுகோல் இருக்கிறது. என்ன திறவுகோல்? மரணத்திற்கும் பாதாளத்துக்கும். மரணம்னா என்ன, பாதாளம்னா என்ன? ரெண்டும் ஒண்ணுதான். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே, ரெண்டுமே ஒண்ணுதான். அப்ப மரணத்துக்கும் பாதாளத்துக்குமான திறவுகோல். திறவுகோல் அப்படின்னா அது அடையாளம், சாவி. இப்போ நம்ம எல்லாருக்கையும் என்ன இருக்கும்? சாவி இருக்கும். ஒன்று என்ன சாவி இருக்கும்? வீட்டு சாவி. இன்னொன்று என்ன சாவி இருக்கும்? கார் சாவி. இது ரெண்டுத்துக்கும் சொந்தக்காரர் யாரு? வேற ஒருத்தர் வீட்டு சாவியோ வேற ஒருத்தருடைய கார் சாவியோ உங்களுக்கு உங்ககிட்ட இருந்தால் என்ன அர்த்தம்? ஒன்று அது அந்த வீட்டில் நீங்கள் போய் என்ன பண்ண போகிறீங்க? திருட போகிறீங்கன்னு அர்த்தம். இல்லை அந்த காரு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒன்று ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து வாங்கிட்டு வந்திருப்பீங்க, இல்லை வேற யாரோ ஒருத்தருடைய காரை என்ன பண்ணியிருக்கிறீங்க, யாரும் அனாதையாக நின்று இருந்தது என்ன பண்ணியிருக்கிறீங்க, நீங்கள் ஆதரவு கொடுத்துட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கிறீங்கன்னு அர்த்தம். சரி, இப்போது திறவுகோலை உடையவர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவருக்கு எல்லா விதமான அதிகாரமும் இருக்கிறது. இப்போ உங்கள் வீட்டு சாவி உங்கள் கையில் இருந்தால் நீங்கள் தான் அந்த வீட்டுக்கு என்ன முதலாளி. உங்கள் கார் சாவி உங்கள் கிட்ட இருந்தால் நீங்கள் தான் அந்த காருக்கு என்ன முதலாளி, அதிகாரின்னு அர்த்தம். இப்போ இந்த சர்ச்சு சாவி யார்கிட்ட இருக்குது? என்கிட்ட இருக்குது. நான் ஏன்னா இந்த சர்ச்சுக்கு அதிகாரியாக இருக்கிறேன். அப்போது இதை எதை காண்பிக்கிறது? இந்த திறவுகோல் என்பது அடையாளம். இதில் இருக்கக்கூடிய அர்த்தம் என்ன? அதிகாரம். அப்போது இவர் மரித்தவர், மரித்து உயிரோடு எழுந்தவர், இப்போ சதா காலம் உயிரோடு இருக்கிறவர். இவர் எதற்கு அதிகாரியாக இருக்கிறார்? மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் அதிகாரியாக இருக்கிறார். ஏன் இதை ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறாரு? யோவான் அவரும் எந்த சூழ்நிலையில் இருக்கிறாரு? மரிக்கக்கூடிய ஒரு தருவாய். அந்த ஆதி திருச்சபையில் இருக்கக்கூடிய ஜனங்களும் எதை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள்? மரணத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். எப்போ வேணாலும் என்ன சம்பவிக்கலாம்? மரணம் சம்பவிக்கலாம். அப்போ யார்கிட்ட இருந்து வார்த்தை வருது? மரித்து உயிரோடு எழுந்து சதா காலம் உயிரோடு இருக்கிற மரணத்துக்கும் பாதாளத்துக்குமான அதிகாரத்தை உடையவர்கிட்ட இருந்து என்ன வருது? சத்தம், வார்த்தை யோவான் மூலமாக யாருக்கு அனுப்பப்படுகிறது? சபைக்கு அனுப்பப்படுகிறது. இவர் எங்க உலாவிட்டு இருக்கிறாரு? 7 பொன் குத்து விளக்கு மத்தியில் என்ன பண்ணிட்டு இருக்காராம்? உலாவி கொண்டு. சரி, இப்போ குத்து விளக்குனா என்னன்னு பார்க்க போறோம். அடுத்த வசனத்தை வாசிங்க. என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்கள். 7 சபைகளின் தூதர்கள். அப்போ இவர் கையில் என்ன இருந்ததா? 7 நட்சத்திரம் இருந்தது. இந்த 7 நட்சத்திரம் தான் யாராம்? சபைக்கான தூதர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர் கையில் தான் அந்த நட்சத்திரமும் இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? அந்த தூதர்களுடைய அதிகாரமும் யார் கையில் இருக்குது? இவர் கையில் தான் இருக்குது. அடுத்தது, அந்த நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். அப்போ யோவான யாருக்கு எழுத சொன்னாரு? 7 சபைகளுக்கு எழுத சொன்னாரு. அதை தான் என்னன்னு சொல்லியிருக்கிறாரு? 7 பொன் குத்து விளக்குன்னு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு சபையும் என்னது? ஒவ்வொரு குத்து விளக்கு. சாதாரண குத்து விளக்கா? பொன் குத்து விளக்கு. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மளை எப்படி பார்க்குறாரு? ஒரு வெளிச்சம் தரக்கூடிய ஒரு விலையேற பெற்ற ஒரு பொருளாக ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுகிறார்? பார்க்கிறார். ஹல்லேலூயா. அப்புறம் இது மட்டும் இல்லை, என்ன சொல்லியிருக்கிறாரு? அந்த 7 குத்து விளக்கின் மத்தியிலே உலாவுகிற 13வது வசனத்தை வாசிங்க. அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். இப்போ அவர் என்ன பண்ணியிருக்கிறாராம்? குத்து விளக்கின் மத்தியில் என்ன பண்ணியிருக்கிறாரு? உலாவிக்கொண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் சபைக்குள்ளதான் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த 7 சபைக்கும் இந்த வார்த்தை போகும்போது அந்த 7 சபையும் என்ன நினைப்பாங்க?
ஆண்டவர் எங்களை விட்டுட்டு போயிட்டாருன்னு நினைப்பாங்களா? எங்க கூடவே தான் ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு, எங்க சபையில தான் என்ன பண்ணிட்டு இருக்காரு, உலாவி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த 7 சபையோட சேர்ந்தது தான் எந்த சபை? இந்த சபை. இந்த சபையில் ஆண்டவர் உலாவுறாரா? உலாவுற. இது குத்து விளக்கா? ஹல்லேலூயா. என்ன குத்து விளக்கு? வெள்ளியா, இரும்பா, வெண்கலமா? பொன் குத்து விளக்கு. ஹல்லேலூயா. நம்மளை ஆண்டவர் அப்படிதான் விலையேற பெற்றவர்களாய், வெளிச்சத்தை கொடுக்கிறவர்களாய் ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். ஹல்லேலூயா. இதன் மத்தியில தான் ஆண்டவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கார், உலாவி கொண்டிருக்கிறார். ஒருத்தர் பாட்டு எழுதினார், என்னது? 7 குத்து விளக்கு மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு ஆராதனை. அவர் எப்படி எடுத்துட்டாரு? ஏதோ 7 குத்து விளக்க வச்சு அது நடுவில் ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, இப்படி என்ன பண்ணிட்டு இருக்காரு, நடந்துடுறான். அவரு அப்படியே எழுத்து பிரகாரமாக எடுத்துட்டார். அது எழுத்து பிரகாரமாக அல்ல. அந்த குத்து விளக்குனால யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சபையின் மத்தியிலே ஆண்டவர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார், உலாவி கொண்டிருக்கிறார். இவர் யார்? மரித்தவர், மரித்து உயிரோடு எழுந்தவர், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர், மரணத்துக்கும் பாதாளத்துக்குமான திறவுகோலை உடையவர். அவர் நம்மத்திலே என்ன பண்ணி கொண்டிருக்கிறார், உலாவி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு இடத்துல பவுல் சொல்றாரு, நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறார். தேவனுடைய ஆவி யாருக்குள்ள வாசம் பண்றாரு? உங்களுக்கு. அந்த மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்துக்கும் மரணத்துக்குமான திறவுகளை உடையவர் யாருக்குள்ளே வாசம் பண்ணுகிறார்? நமக்குள்ளே வாசம். நம்மத்திலே என்ன பண்ணி கொண்டிருக்கிறார், உலாவி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தைகளை அந்த 7 சபைகளுக்கு சொல்லும்போது அவங்க என்ன ஆகுறாங்க, உற்சாகமாகறாங்க. ஆண்டவர் எங்களை விட்டுட்டுலாம் எங்கேயுமே போல, எங்க கூட தான் இருக்கிறாரு. இந்த மரணத்துக்கும் பாதாளத்துக்குமான அதிகாரம் யார் கையில் இருக்குது? அவர் கையில தான் இருக்குது. அவருக்கு தெரியாம என் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்காது. இங்க இருக்கிறவன் என் சரீரத்தை அழிக்கலாம், ஆனா என் ஆத்மாவை என்ன பண்ண முடியாது, அழிக்க முடியாது. அந்த தைரியம் அவங்களுக்கு வந்ததுனால அவங்க இந்த யோவானுடைய வெளிப்படுத்தின விசேஷத்தை கேட்டதுக்கு அப்புறமா இன்னும் நிறைய பேர் துணிஞ்சு என்ன பண்ணாங்க, ஆண்டவருக்காக சாட்சியா உயிரை கொடுத்தாங்க. அல்லேலூயா. இதுதான் யாரை பற்றிய சாட்சி? இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாடு. அங்கே யோவானை பற்றி சொல்லப்பட்டிருக்குது, ஆண்டவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, சபையை பற்றி என்ன பண்ணப்பட்டிருக்குது, சொல்லப்பட்டிருக்குது. அல்லேலூயா. இப்போ அடுத்தது ஒவ்வொரு சபையா என்ன பண்ண போறோம்? எல்லாம் ரெடியா? அல்லேலூயா. நம்ம எல்லாம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம்.